கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 86ஆம் வாக்கியம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கூப்பிட எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். கர்த்தர் மிக அருமையான வார்த்தை கொடுக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். அப்போ கூப்பிடுகிற எளியவன் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஏழ்மையானவங்க, அதாவது உங்களுக்கு நமக்குலாம் யாரும் உதவுவாங்களா, நம்மளை யாரும் கவனிப்பாங்களா, நமக்கு யாருமே இல்லையே, இந்த மாதிரி எளியவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உதவியற்ற சிறுமையானவன். அப்போ யாருமே உங்களுக்கு உதவ முடியாது, யாருமே உங்களுக்கு உதவாம தனிச்சு விடப்பட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரன் முன்னாடி இவங்க என்னடா நம்ம ஒரு டக்குனு ஓங்கி வார்த்தை பேச முடியாது, அந்த மாதிரி எளிமையா இருப்பாங்க. அந்த எளிமையான உங்களுக்கு தேசம் சொல்றாரு பார்த்தீங்கன்னா உங்களை தான் விடுவிக்கிறாரு. பெரிய கோடீஸ்வரன் ஐஸ்வர்யவான அவங்களை ஏசப்பா விடுவிக்கிறார். ஏசப்பா திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயர். உங்களை தான் ஏசப்பா விடுவிக்க தயாராக இருக்கிறாரு. நீங்கள் கலங்கி நிற்காதீங்க. நீங்கள் ஏசப்பா கூட இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? ஏசப்பா நீங்கள் முழு பண்ணது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு எல்லா சிரமத்தில் எல்லா கஷ்டமும் ஏசப்பா விடுவிப்பார். ஏசப்பா நீங்கள் மெய்யான தேவன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தேவன் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்கள் உண்மையான தேவன் ஏசப்பா மட்டும் நீ மனதில் நீங்கள் நினச்சி நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை நீங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளும் போது ஏசப்பா எல்லா புத்தகங்கள் ஏசப்பா நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.